கோபுரமில் இருக்கக்கூடிய நிறைய ஆர்கிடெக்சரை தான் டெம்பிள் கலெக்ஷன்ஸில் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம கோபுரமே அழகாக ஜிமிக்கியாக கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. இதுக்கு முன்னாடி கோபுரம் வந்து உங்களுக்கு அப்படியே சிலிண்டர் ஷேப்லாம் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ நிறைய டெம்பிள் கோபுரம் அப்படியே எக்ஸாக்ட் ஷேப்பில் ஜிமிக்கி, இயர்ரிங்ஸ், பெண்டன்ட் செயின், லாங் ஹாரம் அண்ட் குட்டி குட்டி பெண்டன்ட்ஸு, ஜிமிக்கிலே நிறைய வெரைட்டி, கடா பேங்கிள் கலெக்ஷன் அண்டு குட்டி குட்டியான பெண்டன்ட் வச்சு வரக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன், செப்பரேட் பெண்டன்ட்டு, கண்டி மாடலில் ஸ்பெஷல் டிசைன், ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்திருக்கு. எனக்கு அந்த கோபுரம் ஜிமிக்கி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு அந்த சைஸ் வந்து காமிக்கிறதுக்காக ரொம்ப நல்ல அழகான சைஸுங்க. 21.3 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இது வந்து எலக்ட்ரோலைட் கலெக்ஷன்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து எலக்ட்ரோலைட் கலெக்ஷன். அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும், ஆனால் பார்க்கறதுக்கு நல்ல பார்வையாக இருக்கும். அட் த சேம் டைம் வெயிட்டுமே பார்த்திங்கன்னா அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஃபினிஷிங் டச் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி ஜிமிக்கி ஒரு 2 months பேக் நினைக்கிறேன், 2 or 3 months பேக் வந்து ஒரு மாதிரி சிலிண்டர் பேட்டர்னில் அப்படி கொஞ்சம் ரவுண்டாக அப்படி அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம பண்ணி காமிச்சிருந்தேன். இது வந்து அப்படி கோபுரம் மாதிரி இருக்கும். அதுக்கு மேட்சிங்கான ரிங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து உங்களுக்கு சொர்க்கவாசல் ரிங்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரீலில் நான் போட்டிருப்பேன். அந்த ரிங் கலெக்ஷன் 8 கிராம்லேருந்து 12 கிராமில் நல்லா கலெக்ஷன்ஸ் அவ்வளோ வெரைட்டி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு கண்டி மாடல். இது ரொம்ப ப்ரிட்டியான ஒரு கண்டி. இது வந்து டைமண்ட்லேயுமே இந்த மாதிரி கண்டி வந்திருக்கு. அந்த கண்டிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பெண்டன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு செப்பரேட்டாகவும் வச்சு காட்டுறேன். இது வந்து இன்னும் யூனிக்காக இருந்தது. ஏன்னா கீழே ஹேங்கிங்ஸுமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இதோட கிராம் வெயிட் வந்து 12.6 கிராம்ஸு. இது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு அந்த கண்டி ஹஸ்லி பேட்டர்ன் வருது இல்லையா, ஸோ அந்த பேட்டர்ன் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். பெண்டன்ட் நல்லா ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து கம்ப்ளீட் கண்டி வித் ஹெவியான ஒரு ஹேங்கிங் வந்திருக்கும். ரெட் கலரில் ஒரு ஸ்டோன் கொடுத்து ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஈவன் ஹேங்கிங்கில் கூட மகாலட்சுமி டிசைன் வந்திருக்கும். நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்குது. நான் அன்றைக்கி ஷூட் எடுக்கும்போது ஒரு சில்க் காட்டன் சாரீ வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு சிம்பிளாக நெக்லஸ், ஒரு ஜிம்கி போட்டாலே அப்படி கிராண்டாக இருந்தது. ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம வந்து கிளம்பும்போது ரொம்ப கிராண்டாக ஒரு லுக் இருக்கும் இல்லையா. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஜுவல்லரி அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருந்தது லுக்கு. அந்த கண்டிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் நான் ஒரு 2-3 யூனிக்கான விஷயத்தை உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கண்டி வந்து நிறைய மல்டிபிள் ஹேங்கிங் இருக்குது. இப்போது இந்த டான்சனைட் ஸ்டோனில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் கண்டி வந்து ரொம்ப ஃபேமஸ் இப்போது. ஸோ அந்த மாதிரி வந்து லைக் ரூபி எமரல்டு ட்ராப்பிங்ஸ் ட்ராப் வர்றது அண்ட் டான்சனைட் ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் வர்றது எல்லாமே நல்ல மூவிங். இந்த பர்டிகுலர் கலர் இது நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஸ்பெஷல் விஷயன்றதை நான் ஷேர் பண்ணுறேன். இதை மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். 10 கிராம்ஸில் ஓன்லி அந்த பீடட் நெக்லஸ் மட்டும் வந்திருக்கு. இது வந்து பெண்டன்ட்டோட வருது. அதுவும் எலக்ட்ரோலைட்டிங்கில். எல்லாமே எலக்ட்ரோலைட் கலெக்ஷன்ஸ் தான். அதில் உங்களுக்கு ஸ்பெஷலாக அந்த 3Dயில் ஆன்டிக் டிசைன்ஸை அழகாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலிங்காக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அட் த சேம் டைம் லைட் வெயிட்டாக இருக்கும், ஆனால் பார்க்கறதுக்கு பார்வையாக இருக்கும். ஸோ இத்தனை ப்ளஸ் வந்து இந்த எலக்ட்ரோலைட் கலெக்ஷன்ஸில் நீங்கள் பார்க்கலாம். இதோட மேக்கிங்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் கம்பேர் பண்ணணும் இவங்ககிட்ட வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான வேஸ்டேஜ் வரும். அதில் விநாயகர் பெண்டன்ட், ராம் பரிவார் பெண்டன்ட், மகாலட்சுமி பெண்டன்ட் 3மே டாப் நாச். விநாயகர் பெண்டன்ட் எனக்கு ஸ்பெஷலாக ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக இவங்ககிட்ட வந்து விநாயகர் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக லான்ச் பண்ணுறாங்க. ராம் பரிவார் பெண்டன்ட்டு இது வந்து லெதர் நெக்லஸ் வரும். ஆக்சுவலாக வந்து நெக்லஸ் அந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு லெதரில் வருது. அந்த பெண்டன்ட்டு அந்த லெதரோட எண்டிங்கில் வரக்கூடிய அந்த ஹூக்கெலாம் பார்த்திங்கன்னா கோல்டில் வரும். ஸோ இது வந்து ஒரு இம்போர்ட்டட் லெதரில் இந்த மாதிரி கோல்டு ஜுவல்லரிஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செட்டாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக, சாரீக்கு மேட்சிங்காக, கலர்ஃபுல்லாக போடுற மாதிரி யூனிக்காக லைட் வெயிட் கான்செப்டில் இந்த டிசைன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஹூக் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். பட் நான் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு வரல. ஸோ அது மட்டும் நீங்கள் ஷோரூமில் செக் பண்ணி பாருங்கள். சிலது வந்து உங்களுக்கு ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது வந்து ரிமூவ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் கொண்டு வரலாமே தவிர ரிமூவ் பண்ண முடியுமான்றது மட்டும் டவுட் தான். அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் எல்லா கலர்லையும் வச்சுருக்காங்க. அதில் மகாலட்சுமி டிசைன்லேயே டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்குது. சின்னதாக வரக்கூடியதுமே இருக்குது, 2 சைடு மயில் வரக்கூடியதுமே இருக்குது, 2 யானை இருக்கிற மாதிரி. இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா 2 பக்கம் யானை இருக்கிற மாதிரி. அண்ட் 4.9 கிராம்ஸ், 7.4 கிராம்ஸ். இது பார்த்திங்கன்னா மேலே கோபுரம், 2 மயில், நடுவில் மகாலட்சுமி, கீழே குட்டி குட்டியான சலங்கை. செம்ம யூனிக்காக இருந்தது. ஈவன் வெறும் அந்த லெதர் டைப் நெக்லஸ் மட்டும் வேணும்னாலும் 2 கிராம்ஸ்லேருந்து அவைலபிள் இருக்குது.
இந்த கண்டி பாருங்களேன், இது மகாலட்சுமி டிசைன். 2 சைட்லேயுமே 2 ஐடால் வந்திருக்கும். கீழே வந்து 2 ட்ராப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பேட்டர்னுமே நல்லா இருந்தது. இது லைட் வெயிட்டாக இருக்கும், கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு டெலிகேட்டடாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும். நீங்கள் அழகாக பார்த்து வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக நீங்கள் அழகாக மெயின்டைன் பண்ணலாம். இந்த பேட்டர்னும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போது இந்த டிசைன்ஸ்க்கு எல்லாமே பேக் செயின் எவ்வளோ போடுறதா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 கிராம்ஸ்க்கு நீங்கள் பேக் செயின் ஆட் பண்ணலாம். ஏன்னா லைட் வெயிட் டிசைன் தான். அதுவுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிஷ் ஹூக் கான்செப்டோட அந்த பேக் செயினை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு 4.5 கிராம்ஸ்குள்ளேயே நீங்கள் வந்து மல்டி பர்பஸில் யூஸ் பண்ணக்கூடிய பேக் செயின் கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே நான் இன்ஸ்டாகிராம் ரீலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம அப்கமிங் வீடியோலையும் டீட்டெயிலாக பார்க்கலாம், அதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குன்றதுமே நான் சேர்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கண்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்பெஷலாக ஒரு ஜஸ்ட் தாலி செயினோடவோ ஒரு குட்டி செயினோடவோ இல்லை ஓன்லி கண்டி நீங்கள் வே பண்ணுறீங்கன்னா கூட இது ரொம்ப கிராண்டாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த டெம்பிள் ஜிமிக்கிக்கு நிறைய டிசைன் வந்து அழகாக பேராச்சு. ஸோ ஒன்லி திங் அந்த கான்செப்ட் என்னென்னா, நல்ல ஒரு பெரிய ஜிமிக்கியோட சின்ன டிசைனாக இருந்தாலும் சரி, ஹாரமாக இருந்தாலும் சரி, நெக்லஸாக இருந்தாலும் அழகாக பேர் ஆகுது. அதே மாதிரி ஜிமிக்கிலையுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய ஷேப்ஸுமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த மல்டி ஹேங்கிங் ஒன்று காமிச்சேன் இல்லையா, அது நான் உங்களுக்கு வே பண்ணியும் காமிக்கிறேன், செப்பரேட்டாகவும் காமிச்சிருக்கேன். இதோட கிராம் வெயிட்டு ஸ்டார்டிங் வீடியோலேயே நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த பேங்கிள் கலெக்ஷன்ஸுமே நிறைய வச்சுருக்காங்க. நான் பர்டிகுலர் இந்த வீடியோவில் வே பண்ணிக்கிற பேங்கிள் வந்து ஒன்று வந்து 40 கிராம். ஸோ 2 பேங்கிள் இருக்குது, பேராகவும் அவைலபிள் இருக்குது, சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம். ஸோ ஒன்று வந்து உங்களுக்கு 40 கிராம் வரும். ப்ராட் பேங்கிள் வித் டபுள் ஸ்க்ரூவோடு வரும். அதுவுமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த டிசைன் வந்து நல்லா இருந்தது, ஒரு ட்ரெடிஷ்னல் கான்செப்டாகவும் இருந்தது. அந்த டான்சனைட் ஸ்டோன் கொடுத்து அப்படியே கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. ஹேங்கிங்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. ஒரு ட்ரெடிஷ்னல் காம்போவும் இருக்குது, அட் த சேம் டைம் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர் ஸ்டோன்ஸ்லாம் கொடுக்கும்போது லேட்டஸ்ட்டாகவும் நிறையா ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி அழகழகாக வந்திருக்கு. எப்போவுமே நம்ம ஒரு க்ரீன் ஸ்டோன், ரெட் ஸ்டோன், பிங்க் ஸ்டோன் அந்த மாதிரி பார்ப்போம். இது வந்து ப்ளூலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளூன்னு சொல்லலாம். இது நிறைய பேருக்கு ஃபேவரெட் ட்ரெடிஷ்னல் கண்டி, ஸ்ட்ராங்கான கண்டி. யானை வந்து அப்படி தும்பிக்கை உயர்த்துற மாதிரி 2 சைட்லேயும். நடுவில் வந்து உங்களுக்கு அந்த பெண்டன்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கிற கான்செப்டோட தான் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும், நல்லா ப்ராடாக இருக்கும். அண்ட் எல்லா எலக்ட்ரோலைட் கலெக்ஷன்லையுமே உள் பக்கம் எப்படி இருக்கும் ஃபினிஷிங் கேட்டிங்கன்னா, ஹாலோவாக இருக்காது, அதாவது கம்ப்ளீட் க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஃபினிஷிங்கு நல்லாயிருக்கும், எந்த சாரிலையும் குத்துறது மாட்டுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த டிசைன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னது, இது வந்து 10 கிராம்ஸில் நம்ம பார்த்தோம். இது வந்து நிறைய பர்பஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வங்கியாக யூஸ் பண்ணிக்கலாம், நெக் செட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிள். அதில் வரக்கூடிய ஒரு நகாஸ் பாலுமே ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஒர்க்மன்ஷிப்போடும் வருது. அப்படி ஏதோ ஒரு ஒர்க் அப்படிலாம் இல்லாமல் ஒரு டெம்பிளோடைய பில்லர் ஒர்க்கை வந்து அந்த குட்டி குட்டி நகாஸ் பாலில் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு பெண்டன்ட் எடுத்தேன், இது வந்து அப்படியே டிஃபால்ட்டாக தான் எடுத்தேன். அங்கே நிறைய பெண்டன்ட் இருந்து இந்த பெண்டன்ட்டோட கிராம் வெயிட் வந்து ஐ திங்க் 17 to 18 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் சிங்கிள் ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஈவன் டபுள் ஹூக் ஃபீச்சர் கூட அதில் இருக்குது. அந்த சிங்கிள் ஹூக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு நெக் செட்டோட அழகாக பேர் பண்ணியிருக்கேன். இது எதாச்சியாக தான் அதில் பண்ணேன். உண்மையாகவே நேரில் அவ்வளோ கிராண்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு செயின் வச்சுருக்கீங்க, ஒரு கண்டி மாடல் மாதிரி வச்சுருக்கீங்க, ஒரு ரோப் செயின் மாதிரி வச்சுருக்கீங்க, லாங் செயின் வச்சுருக்கீங்க, எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், சார் டேரெக்டாகவும் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி இன்னும் வேலையும் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே நான் காட்டுறேன். அந்த ஒரு நகாஸ் பால்லையும் மகாலட்சுமி இருக்கிற கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து நெட்டிச்சுட்டி யூஸ் பண்ண முடியாது, ஜடபிளியை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தின் செயின் வச்சுருக்கீங்கன்னா அந்த செயினுக்குமே போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வியர் பண்ணிக்கிற இந்த மல்டிபிள் ஹேங்கிங்ஸோடு வரக்கூடிய இந்த செயின் மாடலுமே இவங்க கிட்ட அவைலபிள் இருக்குது. அதுவும் ஏகப்பட்ட வெரைட்டியில் அவைலபிள் இருக்குது. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒரு 4 to 6 கிராம்ஸ், 8 கிராம்ஸ், 10 கிராம்ஸில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ ஸ்டே கனெக்டட். அப்கமிங் வீடியோஸில் நம்ம அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி தின் செயினுக்குமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். செயின் கலெக்ஷன் செக் பண்ணால் கண்டிப்பாக ஷோரூமுக்கு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மாடல்ஸ் எல்லாமே காட்டுவாங்க. ஸோ நான் அந்த செயினுக்கே எடுத்து மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மாட்டினேன். அந்த செயின் பெண்டன்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டி நெக் செட் போட்டால் இதுவே ரொம்ப கிராண்டாக இருந்ததுங்க. அதாவது பெரிய ஹாரம் மாதிரி போடணும், பெரிய நெக்லஸ் போடணும் அப்படிலாம் இல்லாமல் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக, ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது, நீட்டாகவும் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பீட்ஸ் இல்லாமல் கம்ப்ளீட் நகாஸ் மாதிரி வரக்கூடிய ஒரு லுக்கில் வரக்கூடிய எலக்ட்ரோலைட் நெக்லஸ் டிசைனு. ஸோ இதுவுமே இந்த பெண்டன்ட் செயினுக்கு சூப்பராக இருந்ததில்ல, சிம்பிளாக நீட்டாக. அண்ட் இது வந்து ஒரு ஃபேவரெட் கண்டி, அழகான ராம் பரிவார் இருக்கிற மாதிரி ஒரு பெண்டன்ட் வச்சு வரக்கூடிய கண்டி. இந்த கண்டி வந்து எப்படின்னா அப்படி கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி நான் வந்து ஒரு ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த கலெக்ஷன் இது வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மற்றபடி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா ஜஸ்ட் வந்து வே பண்ணி
பாருங்கள். அடுத்து என்னோடய ஃபேவரட் டிசைன், இது வந்து விநாயகர் டிசைன். இது லைக் ஒரு 3 to 4 years பேக் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய விநாயகர் பெண்டன்ட் வந்து வச்சு வீடியோலாம் பண்ணியிருக்கோம். அதை மாதிரி ஒரு மினியேச்சர் வந்து கொண்டு வந்துருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது இந்த பேட்டர்னுமே. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து மற்ற செயினோட கூட போட்டுக்கலாம், இந்த மாதிரி கண்டிக்கு போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதோட வெயிட்டுமே நான் ஸ்டார்டிங் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் ஆர்டருமே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சச் அ பியூட்டிஃபுல் விநாயகர் பெண்டன்ட்டு. பின்னாடியுமே ஃபினிஷிங் வந்து க்ளோஸ்டு ஃபினிஷிங்கில் வருது. இது எல்லா வெயிட்லேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. பர்டிகுலர்லி ஃபேவரட் கலெக்ஷன்ஸ் சூப்பராக நீங்கள் பார்க்கலாம். இது வந்து மகாலட்சுமி டிசைன். மகாலட்சுமி டிசைன்லேயே நல்லா ப்ராடான ஒரு பெரிய பெண்டன்ட்டு. ஒன்லி திங் இந்த கண்டியில் நான் ஃபீல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும் தோணுச்சு. மற்றபடி பெண்டன்ட் டாப் நாச், அந்த சைடில் வரக்கூடிய கண்டி டாப் நாச், ஃபினிஷிங் டாப் நாச் அண்டு கலர், கிளாரிட்டி, டீட்டெயிலிங், எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். அவ்வளோ நல்லா இருந்தது பேட்டர்ன். நான் உங்களுக்கு ப்ளஸும் சொல்லுவேன், கண்டிப்பாக மைனஸும் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த டிசைன் வந்து லைட் வெயிட் கான்செப்டில் கலர்ஃபுல்லாக ஒரு ஜுவல்லரி பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். இதுலேயுமே டீட்டெயிலிங் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றது நான் காமிச்சிடுறேன். இது வந்து அந்த லெதர் நெக்லஸ்லேயே கோல்டில் வரக்கூடிய லைட் வெயிட் கான்செப்ட் டிசைன். ஸோ இதுக்கு பின்னாடி ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஹூக் மாதிரி கொடுத்துட்டு அந்த ரோப்பில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இன் ஃபியூச்சர் யூ கேன் ரிமூவ்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோடய சாரீக்கு கொஞ்சம் அப்படியே மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. ஒரு பெண்டன்ட் செயினோட இந்த மாதிரி செட்டு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு கிராண்டாக. அண்டு இதே மாதிரி மேட்சிங்கான மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் மோதிரம் 8 கிராம், 10 கிராம், 12 கிராம், 16 கிராம் அந்த எல்லா வெயிட்லேயுமே வச்சுருக்காங்க. இந்த டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரான டிசைன். ஸோ நம்ம வீடியோ மறக்காமல் வந்து உங்களுக்கு ஏதாவது டிசைன்ஸ் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பொறுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பெண்டன்ட் செயின்ஸு இந்த பற்றின மற்ற டீட்டெயில் அண்ட் கம்ப்ளீட் வீடியோ நம்ம அப்கமிங் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வேறு லெவலில் வந்திருக்கு. இந்த நியூ இயருக்கு டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுங்கள்.